ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டமா? ஸோ இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், அது மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 13-14 நாள் தான் வந்து எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுபோக ஸோ இப்போ இந்த குரூப் டி எக்ஸாம் 2025க்கான குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ அதில் எப்படி நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி இதை நான் சொன்னது தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின் இருக்குது, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 அண்ட் தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25, ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின் 1.5 மணி நேரம். ஓகேவா, 1/3 நெகட்டிவ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது நான் நிறையா டைம் சொல்லிட்டேன், மேக்ஸ் அண்டு ரீசனிங் செக்ஷன் தான். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதை நிறையா பேர் பண்ணுறதில்ல. ஸோ இதை பண்ணாமல் தான் பார்த்தீங்கன்னா வெறும் ஜிகேல மட்டுமே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஜிகே உட்காந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே அதுன்னு நீங்கள் வள நீங்கள் நிறையா படித்து வச்சுருப்பீங்க. போன டைம் என்ன பண்ணிட்டான், இங்கே ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்டு ஜிகே கேட்காம ஃபுல்லாக சிஏ கேட்டான். சிஏ நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் படித்த எஃபோர்ட் எல்லாமே வீணாக போன மாதிரி பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம் வந்து போன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போ வச்ச மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 25, ரீசனிங்க்கு 30. ஓகேவா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 55 கொஷின் வந்து இங்கேருந்தே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேயே வந்துடும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 அவுட் ஆஃப் 30 ஷியோராக எடுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 கொஷின் வந்து ஈஸி லெவலில் இருக்கும். ஒரு 2-3 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டிவ் அண்ட் மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே 55க்கு 55 ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ அண்ட் தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th லெவல் அதுதான் வந்து கேட்பான். 10th லெவல் வரைக்கும் தான் கேட்பான். 7th to 10th நீங்கள் என்சிஆர்டி புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் தான் சயின்ஸு. சயின்ஸில் நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் பார்க்க மாட்டீங்க, ஃபிசிக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கொஷின் கிட்ட அடியாக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அவன் கேட்டுட்டு இருக்கானோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி நல்லா இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா சயின்ஸில் 25க்கு நீங்கள் 20க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நீங்கள் 55க்கு நீங்கள் 55 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் 50+, 55க்கு நீங்கள் 50க்கு மேலே நீங்கள் எடுத்தால் கூட ஓகே போதும் தான். ஓகேவா, ஸோ இது 50க்கு மேலே. அதே மாதிரி சயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 22 மார்க் நீங்கள் மேலே எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 வந்துடுது. ஓகேவா, ரா ஸ்கோர். அதுக்கு அடுத்தபடியாக ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து சிஏ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். படிக்காமல் நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ போன டைம் மாதிரி இந்த டைம் வந்து ஜிகே வந்து இருக்காதா, இல்லை வந்து சிஏ மட்டும்தான் கேட்பாங்களான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. அவங்க ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜிகே கூட அதிகமாக கேட்டு சிஏ கம்மியாக கேட்கலாம். ஸோ எப்படினாலும் பண்ணலாம். நீங்கள் சேஃப் சைடுக்கு நீங்கள் ஜிகேவும் படிச்சுட்டு போகணும், கண்டிப்பாக சிஏவோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் படிச்சுட்டு போகணும். இதில் நீங்கள் 20க்கு நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10+ நீங்கள் ஸ்கோர் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன வந்துடும்னா 80+ நீங்கள் அசால்ட்டாக எடுக்க முடியும். ஓகேவா, 80+ நீங்கள் ரா ஸ்கோர் எடுத்தால் ஓரளவுக்கு நீங்கள் சேஃபர் சைடு போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் ஓகேவா. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண சொன்னீங்க. அதே போக சயின்ஸுக்கும் நீங்கள் என்சிஆர்டி ஃபாலோ பண்ண சொன்னீங்க. ஜிகே அண்டு சிஏக்கு சிஏவும் நல்லா படிக்கணும், அதே போக ஜிகேவும் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பண்ணாக்கா 80 மார்க் வரும். சரி, ஓகே, இது மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் கரெக்டான வழியில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் டி எக்ஸாம்ன்றது நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவாம்மா, நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா,
ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் குரூப் டி எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அது போக பேசிக் லெவலில் ஏதாவது நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்க்கும் அதே மாதிரி தான். ஸோ இதில் என்னன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இன்கரெக்ட் வந்துடுது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா டெய்லியும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரீசனிங் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் சரி, அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் நீங்கள் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ ஒரு கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, தெரியுது, அதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஓகேவா? அது ஒரு கேட்டகரி. பட் அந்த சால்வ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனையே நீங்கள் வந்து இப்போ மொதல் டைம் சால்வ் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் அதே பேட்டர்ன் உள்ள கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது 20 செகண்ட் அல்ல 15 செகண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைமை குறைக்கணும். அப்போ அந்த டைமை எப்படி வந்து குறைக்க முடியும் அப்படின்னா இங்கே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ இங்கே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 2025 எக்ஸாமுக்குன்னு மட்டும் சொல்ல, இது வந்து காமனாகவே சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் அடுத்த குரூப் டியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரீசனிங்க்கு டைம் எடுத்துக்கணும். அது போக டெஸ்ட்டுன்றதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா விட்டுடுறீங்க. செக்ஷனல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் டெஸ்ட்டை மட்டும் போட்டு போயிடுறீங்க. செக்ஷனல் டெஸ்ட் நிறைய பேர் வந்து போடுறதில்ல. அதே மாதிரி சாப்டர் டெஸ்ட்டு போடுறதில்ல. ஸோ இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கில் இருந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இல்லை நீங்கள் அந்த டாப்பிக்கில் இருந்து கொஷினை பார்த்தாலே பெரிய ஒரு அலர்ஜி மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த டாப்பிக்கில் வந்து தெரியலையோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்தோன்னே எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்காது, எனக்கு இதை வந்து கடைசியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சில டாபிக் வச்சுருப்பீங்க. அது எதனால அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன பேட்டர்னில் வந்து இப்போ கொஷின் வந்துக்கிட்டு இருக்கு, இந்த டாப்பிக்கில் என்னென்ன மாதிரிலாம் வந்து என்னென்ன மாடல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அது வந்து என்டிபிசியில் கேட்டாலும் சரி, இல்லை குரூப் டியில் கேட்டாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சியில் கேட்டாலும் சரி, ஸோ ரீசன்ட் ட்ரெண்டிங் கொஷின்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இது ரெலவெண்ட்டாக உள்ள, அதாவது இந்த சிஐ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா சிஐ ரிலேட்டடாக உள்ள நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக உள்ள ஈஸி லெவல் டெஸ்ட்டு, மாடரேட் லெவல் டெஸ்ட்டு, ஹை லெவல் டெஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ண உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சால்வ் பண்ண பேட்டர்னில் உள்ள கொஷின்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டில் வரும்போது அதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்படி இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டாப்பிக்கில் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பழகிக்குங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இந்த தெரியாத டாப்பிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாபிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டு அப்படி போகணும். ஓகேவா? நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மேனேஜ்மெண்ட்டும் வந்துடும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுற விஷயம், ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூரசி தான். ஏன்னா இப்போ ஒரு 100 கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா 100க்கு 90 வந்து அடிச்சிருவாங்க. 90லேருந்து 95 வரைக்கும் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 இன்கரெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 90 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 90 கொஷின் அட்டன் பண்ணல ஒரு 15 கொஷின் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக? ஸோ கரெக்டான கொஷின் பார்த்தீங்கன்னா 75ன்னு வந்துடும். அது போக இங்கே 15க்கு உங்களுக்கு என்ன ஆகும்? 1/3 நெகட்டிவா, இங்கே ஒரு என்ன ஆயிரும்? 5 மார்க் போயிடும். அப்போ என்ன ஆயிரும்? உங்களுடைய ரா ஸ்கோர் 70ல் வந்து நிற்கும். ஆனால் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தது எவ்வளோ? 90 அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு கிடைச்ச மார்க்கு 70. ஸோ இப்படி போகவும் உங்களுக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஆசிலேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி. உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, தெரியலைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ 90 கொஷின் இருக்குன்னு சாரி 100 கொஷினில் நீங்கள் 100மே நீங்கள் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 80+ நீங்கள் அக்யூரசியோட நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே அது வந்து பெரிய விஷயம்.
ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் 90 அட்டம்ப்ட் கொடுக்கறத விட 80+ வித் அக்யூரஸியோட கொடுக்கறது பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து அக்யூரஸியை தாண்டி பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு கொஷினை சால்வ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் போகிறாங்க. அந்த ஒரு கேட்டகரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அக்யூரஸி தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு இவ்வளோ நேரம் தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தாண்டி எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் டைம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 40 செகண்ட் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து தெரியும், ஆனால் இது சால்வ் பண்ண ஆன்சர் வந்து டைம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் கொஷினே போவீங்க. அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா 3 நிமிஷம் வரைக்குமே ஒரு கொஷினில் வந்து உட்காந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ 2 to 3 மினிட்ஸ் அந்த கொஷினை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டு தான் அதுக்கப்புறம் போகும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண வரும்போது அதே மாதிரி தான் ரீசனிங்க்கும் இதை நான் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் அடுத்த கொஷின் போவேன் அப்படின்ட்டு அடுத்து போவீங்க. ஸோ இப்படி பண்ணுறனால நீ ஒரு கொஷினுக்கு 3 நிமிஷம் எடுத்து இவன் சால்வ் பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கணும்லாம் கொடுக்க மாட்டான். நீ கொஷின் சால்வ் பண்ணி நீ ஆன்சர் வந்தால் அது 3 செகண்டில் நீ ஆன்சர் பண்ணாலும் சரி, இல்லை 30 நிமிஷம் எடுத்து ஆன்சர் பண்ணாலும் சரி, உனக்கு 1 மார்க் தான். ஓகேவா? ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான். கரெக்டாக பண்ணால் உனக்கு 1 மார்க், இல்லையா அவ்வளோதான், அதுக்கு மார்க் கிடையாது. அப்படி தான் போவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணால், ஸோ வித்தின் டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணுறீங்க இந்த 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம்ன்றது 180 செகண்ட். கரெக்டாக? ஸோ இந்த 180 செகண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6-7 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? 6-7 கொஷின் கிட்டக்க நீங்கள் வந்து அடிச்சிடலாம். அப்போ 6 மார்க் உங்களுக்கு வாங்குறது பெருசா, இல்லை 3 நிமிஷம் நீ முட்டி மோதி கஷ்டமான கொஷினை சால்வ் பண்ணி நீ 1 மார்க் வாங்குறது பெருசா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் என்ன பண்ணிட்டு வருவீங்க, இதே மாதிரி நீங்கள் டைம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு வரும்போது பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் கொஷினை பார்த்தீங்கன்னா விட்டுருவீங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் கொஷின் ஒரு 10 கொஷின் வச்சிருப்பான். ஓகேவா? உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கும் லாஸ்ட்டில். அப்போ 10 கொஷின் வந்து ஈஸி லெவலில் இருக்கும். அது கொஷினே பார்க்கவே முடியாதுன்றனால அட்டம்ப்ட் கம்மியாக இருக்குன்னு லாஸ்ட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். என்னடா 72 தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அவசரமாக டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, ஆன்சரை டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷினாக இருக்கும். பட் உங்களுக்கு பார்க்க கூட டைம் இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் பாட்டுக்கு கெஸ்ஸில் போட்டு வந்துடுவீங்க. அது கெஸ்ஸில் போட்டது எல்லாமே வந்து தப்பாயிரும். ஓகேவா? ஸோ இன்கரெக்டில் போயிடும், கிளியராகவும் போயிடும். ஸோ அப்போ இதில் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும் எக்ஸாமில். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு கொஷினுக்கு மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 40 செகண்ட் தான். ஓகேவா? ஸோ அது தெரியல, நீங்கள் ஒரு கொஷினை பார்க்கும்போதே அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா, ஒரு கொஷினை பார்க்குறீங்க, அது வந்து தெரியுதா தெரியலன்றதை நீங்கள் ஒரு 5 செகண்டில் நீங்கள் வந்து ரீட் பண்ண ஒரு 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு தெரியும் தெரியாது, இது தெரியும் ஆனால் டைம் எடுக்கும், இது தெரியும் ஆனால் வந்து கேல்குலேட்டிவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தோணிடும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டைம்குள்ளேயே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதை வந்து தெரிஞ்ச கொஷினாக இருக்குது, கேல்குலேட்டிவாக இருக்குது, இல்லை தெரிஞ்ச கொஷினாக இருக்குது, ஆன்சர் வர நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற கொஷின் எல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு போயிருங்க. போனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க பார்த்தீங்களா, எல்லா கொஷினையும் பார்த்துட்டுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூக்கே உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரெஷரே இல்லாமல் நீங்கள் ஒரு 5 கொஷின் 6 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது, நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கொஷினை உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். அட்டம்ப்ட்டு உங்களால் அதிகமாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அட்டம்ப்ட் மட்டும்தான் அதிகமாக கொடுக்க முடியும், ஆனால் அக்யூரசி இருக்காது. ஆனால் இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு ஒரு கொஷனுக்கு இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் வருது, போட்டு போகிறீங்க. ஈஸி லெவல் கொஷின்லாம் நீங்கள் அப்படியே போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டமான கொஷினோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு டைம் எடுக்கக்கூடிய கொஷினோ அல்லது தெரிஞ்சு கேல்குலேட்டிவாக இருக்கிற கொஷினோ அடுத்து நீங்கள் போடும்போது நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சரும் வரும். அக்யூரஸியோட உங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் நல்லா கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாவே மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அக்யூரஸியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அக்யூரஸி வைக்கலாம்னா 100% வைக்கணும்.
ஓகேவா. அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஷின் இன்கரெக்ட் வரலாம். ஓகேவா. அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா மிஸ்டேக் வந்து உங்கள் சைடு தான் இருக்குது, நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும். ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு ஃபியரு, ஒரு பதட்டம், இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஓகேவா. ஸோ அதில் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மார்க் டெஸ்ட்லாம் பண்ணும். பட் அதையும் மீறி நமக்கு வந்து இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஷின் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக் வரலாம். அதை தாண்டி நீங்கள் மிஸ்டேக் விட்டுறவே கூடாது. அப்படி விட்டீங்கன்னா அதை நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்லேருந்து இப்போயே கொஞ்சம் சரி பண்ணிட்டே வாங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் உறுதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட முடியும், பார்த்துட்டு அக்யூரஸியோட ஆன்சர் பண்ண முடியும், அட்டம்ப்ட்டும் அதிகமாக கொடுக்க முடியும். ஓகேவா. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஓகேவா. ஸோ ஏன்னா அதை ரீட் பண்ணுறீங்க, தெரியும் தெரியாதுன்னு போயிடலாம். ஓகேவா. கெஸ்ஸில் போடுற வேலையே வச்சுக்காதீங்க இங்கே. ஓகேவா. கெஸ்ஸில் போட்டு நீங்கள் அட்டம்ப்ட் பெருசாக இவ்வளோ வச்சேன் அவ்வளோ வச்சேன்னு காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அக்யூரஸியோட நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்றதான் பெரிய விஷயம். ஓகேவா. சரி, இப்போ எவ்வளோ மார்க் நம்ம எடுத்தால் வந்து சேஃபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஷினோட லெவலை வச்சு தான் நம்ம வந்து சொல்லவே முடியும் இவ்வளோ எடுக்கலாம் அவ்வளோ எடுக்கலான்ட்டு. இப்போ என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா இப்போ போன டைம் மாதிரியே தான் இந்த டைமும் இருந்திருக்கு. பிஒக்யூ பேட்டர்னில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா, ஈஸி லெவல் அதே லெவலில் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 85+ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ நீங்கள் போஸ்டிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் ஆகணும் அப்படின்னா 85க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணால் நமக்கு போதுமான்னு கேட்டால் பத்தாது. இப்போ போன 2024 குரூப் டி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவுமே பிஇடி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து ஒரு கட் ஆஃப் விட ஒரு 5 மார்க் 6 மார்க் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் 85 மார்க் எடுக்கணும். 85 மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடணும், எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். வெறும் 15 கொஷின் மட்டும்தான் நீங்கள் வந்து, அதாவது 15 மார்க் மட்டும்தான் நீங்கள் விட்டு வச்சுருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உறுதியாகும். ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ ஒரு போஸ்டிங் வாங்குறது, ஒரு வேலை வாங்குறது, ஒரு ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட அவ்வளோ கஷ்டம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த சென்னை லயோலா காலேஜில் வந்து ஒரு ஜாப் ஃபேர் போட்டிருந்தாங்க, எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன வேலை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அவ்வளோ போராடுறப்ப, இங்கே கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் அதை விட வந்து அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி வரணும்னா உங்களோட எஃபோர்ட்டு, உங்களோட படிப்பு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அதையும் பார்த்துங்க. குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டால், என்ன கேட்டாக்கா கண்டிப்பாக ஈஸி தான். ஆனால் அதுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. படிக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா. இப்படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரூப் டி மட்டும் இல்லை, ஸோ அதுக்கடுத்து வர குரூப் டி எழுத போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லாவே அட்டெம்ப்ட் கொடுத்து அக்யூரஸியோட கரெக்டாக வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ மெயினாக அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இன்னும் ஒரு 2 வாரத்தில் எக்ஸாம் வருது, டெஸ்ட் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த மெத்தட்லாம் நீங்கள் மாற்றாமல், இதெல்லாம் நீங்கள் இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணாமல் எதுவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, டெஸ்ட்டு போடும்போது மிஸ்டேக் வருது அப்படின்னா சும்மா நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. டெஸ்ட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு அனலைசிஸ் வந்து ப்ராப்பராக நம்ம அனலைசிஸ் பண்ணோம். ஓகேவா. ஸோ டெஸ்ட்டோடைய ரிவ்யூன்றது ப்ராப்பர் ரிவ்யூவாக இருக்கணும். ஸோ ப்ராப்பர் ரிவ்யூனா அந்த மாடலில் உள்ள ஒரு மேக்ஸ் கொஷினாக இருக்கட்டும், இல்லை ரீசனிங் கொஷினாக இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்கடுத்து அப்கமிங் டெஸ்ட்டில் வந்து அதே மாடலில் ஏதாவது கொஷின் வரும்போது அதில் மிஸ்டேக் கண்டிப்பாக விட்டுறவே கூடாது. அப்படி மிஸ்டேக் விட்டிங்கன்னா அப்போ நீங்கள் உங்களோட ரிவ்யூ சிஸ்டமே தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிவ்யூ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் தப்பாக இருக்குது. இப்போ ஸ்டாட்டிக்கில் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை எக்ஸ்போனன்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே எக்ஸ்போனன்ட்ஸை பற்றி என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடணும். ஸோ யார் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடு அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். அப்படி நீங்கள் படிச்சுட்டு போக போக பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் நல்லா வெல்வெஸ்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிவ்யூ ப்ராப்பர் ரிவ்யூவாக இருக்கணும், அக்யூரசி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பக்காவாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பாக மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி கொஷின் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு கொஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது அது வந்து பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறதுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பார்க்குற அந்த 10 செகண்ட்லேயே நீங்கள் டிசைட் பண்ணிடணும். அந்த கொஷின் சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க, அந்த கொஷின் செலெக்ஷனை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக வந்து சொல்ல வந்தேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய அந்த தப்பு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் இந்த இந்த ஒரு 10-12 நாளில் நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அப்டேட் ஆயிரும். ஸோ மார்க்கும் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போட்டேன். பார்த்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.